அதாவது சதுரகிரி மலைங்கிறது சாதாரண மலை இல்ல, சித்தர்கள் சூலமாகவும் சூட்சுமமாகவும். ஒரு டைம் வந்து பறவைகள் சான்ஸ்கிரிட் மந்திரம் சொல்லி நான் உட்கார்ந்து தியானம் பண்ற இடத்த சுத்தி வந்ததை நான் ஒரு அடிக்கு ஒரு அதிசயம் இருக்கு. அதுல சித்தர்கள் எனக்கு கணயர்மை விருட்சம் சொல்லி ஒரு விருட்சத்தை காமிச்சு, இது காயகல்ப மரம், இந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணி இந்த மரத்துல இருந்து ஒரு 10 சொட்டு பாலை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா இந்த கணயரும் விருட்சம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம போனோம்னா எருமை மாதிரி கத்தும். மரம் கத்தும், எருமாடு மாதிரி கத்தும். அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மூச்சு நின்று போச்சு. உங்களுக்கு பக்கத்திலேயே சதுரகிரி மலை இருக்குங்கய்யா. அங்க நிறைய சித்துக்கள் இருக்காங்க, இன்றளவு இருக்காங்க, அன்றையில இருந்து வந்துட்டு இருக்காங்கய்யா. நீங்க சதுரகிரி போன அனுபவங்கள் இருக்குங்களா? அங்க சித்த தரிசனம் நடந்த அனுபவம்லாம் இருக்கு. நான் சதுரகிரி மலைக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற டயத்துல கூட நான் சதுரகிரிக்கு வீட்டுக்கு தெரியாம என்னோட இடத்துக்கும் சதுரகிரிக்கும் ஒரு 40 கிலோமீட்டர் சைக்கிள்லயே போயிருக்கேன். வீட்டுக்கு தெரியாம சைக்கிள்லயே போய் சதுரகிரி மலையில அப்பெல்லாம் மக்கள் கூட்டமே இருக்காது, அடர்ந்த காடு. அந்த காட்டுல போய் நம்ம தவம் பண்ணணும், சித்தர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிர முயற்சியில நான் சதுரகிரி மலைக்கு போனது உண்டு. வீட்டுக்கே தெரியாம சதுரகிரி மலைக்கு போவேன், எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம போவேன். சைக்கிள்ல போய் போன காலம் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு பஸ்ல போற பழக்கம். காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துருவேன். காலையில 6 மணிக்கே பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸை ஏறி போயிட்டு சாயங்காலம் திரும்ப ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு அங்க ஒரு பஸ் இருக்கும், அதுல ஏறி திரும்ப ஊருக்கு வந்துருவோம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக சதுரகிரி பயணத்துல எனக்கு இறை ஞானங்களையும் மூலிகை அனுபவங்களையும் சித்தர்கள் அருளால எனக்கு வழங்கப்பட்டது. அதாவது சதுரகிரி மலைங்கிறது சாதாரண மலை இல்ல, நிறைய அற்புதம் வாய்ந்த மலை. சித்தர்கள் சூலமாகவும் சூட்சுமமாகவும் வளம் வரக்கூடிய மலை சதுரகிரி மலை. முதல் டைம் சதுரகிரி போகும்போது என்ன அனுபவம்? நான் முதல் டைம் போகும்போது ஒரு டைம் சைக்கிள்ல போனேன். சைக்கிள்ல போய் சதுரகிரி மலைக்கு நான் அடிவார வரைக்கும் சைக்கிள்ல போறது. சைக்கிள்ல போயிட்டு அங்க நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். அப்ப காத்து ரொம்ப சவுண்டா ஒரு தில்லிங்கா அடிக்கும். அப்ப எனக்கு சிறு வயது பருவம் தானே, சின்ன பையங்கிறதுனால அந்த டயத்துல என்ன கேட்டீங்கன்னா, அந்த காத்து அடிக்கிற சவுண்டே ஒரு தில்லிங்கா இருக்கும். அப்படியும் அந்த நமச்சு சொல்லிட்டு போக அந்த பயமெல்லாம் நம்ம விட்டு போய் இடையில கூடையே ஒரு பைரவர், அதாவது நாய் கூடையே எனக்கு மலை உச்சி வரைக்கும் அந்த பைரவர் துணைக்கு வந்துச்சு. அந்த பைரவர் துணையினால நான் ஆலயத்துல போய் சென்று தரிசனம் பார்த்து, அங்க ஒரு பச்சை வேட்டி சாமின்னு ஒரு சாமி இருந்தாங்க. அவங்க எனக்கு ஐயோ நீ என்னப்பா சின்ன பையனா இருக்க, ஒத்தையில வந்திருக்க, நீ எப்படி வர போச்சு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு கீழே இறக்கி விட்டாங்க. நீ சீக்கிரம் கீழே ஊருக்கு போ, இருட்டிடுச்சுன்னா கரடி யானெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வேமா வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அவங்க ஆசிரியம் பண்ணி, நீ பெரிய ஒரு இறையல்லாளரா இருப்ப போல தெரியுது, நிறைய விஷயங்கள் உனக்குள்ள இருக்கு, இல்லாட்டி இந்த வயசுல நீங்க சதுரகிரி மலைக்கு தனிமையில வர முடியாது அப்படின்னு சொல்லி வேமா அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் நான் அங்க சைக்கிள்ல வர்றதுக்கு எனக்கு வாழும் சித்தரா இருந்தாரு. அப்ப மக்கள் எல்லாம் தெரியுமா இல்ல எப்படிங்க? அவரை எல்லா மக்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். பச்சை வெட்டி சித்தர் எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். அவர் நிறைய தியானம் பயிற்சி, யோகா, இப்படி பற்பல பயிற்சிகளை விடாம சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இத முதல் அனுபவங்களா? எனக்கு அந்த சின்ன ஒரு அனுபவங்கிறத எங்க ஊர் ஒரு விருதுநகர் மாவட்டத்துல பாண்டினார்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. அதாவது சிவனாலயங்கள் நாங்கெல்லாம் அதிகம் போகாத காலத்திலேயே சந்தனத்துல சிவலிங்கத்தை ஒரு 6 வயது காலத்திலேயே சந்தனத்துல சிவலிங்கத்தை வச்சு அந்த சிவலிங்கத்தை ஒரு 15 வருஷம் வச்சு பூஜை பண்ணியிருப்பேன். அந்த அனுபவமே எனக்கு இறை அனுபவம் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் அந்த இறை ஞானமானது கிடைச்சிச்சு. அது இறை அனுபவங்கிறது ரொம்ப சொல்லற்கரிய அனுபவம். நிறைய அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்களை இன்னும் நம்ம உணர்ந்து பார்த்தாதான் அது முழுமையா உணர முடியும். சதுரகிரியில வேற அனுபவங்கள்லாம்? சதுரகிரி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சதுரகிரி மலையில நல்ல ஒரு பறவைகளுடைய இசை, அந்த பாதையில வரக்கூடிய தண்ணீரோட இசை கூட அற்புதமா இருக்கும். தண்ணி அழகா அப்படி தவழ்ந்து வரக்கூடிய இசை நல்லா ரம்மியமா இருக்கும்.
தண்ணி தவழ்ந்து வர இசையில வந்து நான் உட்கார்ந்து மெடிடேஷன் வந்து பல காலங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசம் அந்த மலையிலேயே தங்கியிருந்து ஒரு குகைக்குள்ள இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்துல என்னுடைய குகை பக்கத்திலேயே சிறுத்தை ஒரு டைம் படுத்து வந்து என்னுடைய டிவோட்டிஸ் பார்த்திருக்காங்க. ஒரு டைம் வந்து பறவைகள், அதாவது பறவைகள் வந்து சான்ஸ்கிரிட் மந்திரம் சொல்லி அந்த நான் உட்கார்ந்து தியானம் பண்ற இடத்த சுத்தி வந்ததை நான் ஒரு டைம் நேர்ல பார்த்தேன். பறவைகள் வந்து சமஸ்கிருத மந்திரம், பறவைகளே வந்து சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி சுத்தி வருது அந்த சதுரகிரி மலையில. மந்திரம் தெரியல, அந்த மந்திரம் நம்மளுக்கு அவ்வளவு சான்ஸ்கிரிட் அனுபவம் இல்லாதனால அது, ஆனா அது சான்ஸ்கிரிட், அதாவது ஓம் பிரியம்பகம் யஜாமஹே சுகந்தின் புஷ்டிவர்தனம் சொல்லி இந்த மந்திரங்கள் வந்து சான்ஸ்கிரிட்ல வரும். ஆனா இதோட முழுமையான அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி இது சமஸ்கிருதம்ங்கிற இந்த தெரிய வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அந்த வயதுல எனக்கு அவ்வளவா அனுபவங்கள் வந்து அந்த மந்திரங்கள்ல கிடையாதுங்க. சித்தர்கள் வந்து அங்க சதுரகிரி மலையை பொறுத்தளவுக்கு 12 சித்தர்கள் உண்டு. 12 சித்தர்களுமே அங்க தவம் பண்றாங்க. அங்க ஒரு அடிக்கு ஒரு அதிசயம் இருக்கு. அதுல வந்து சித்தர்கள் வந்து எனக்கு கணயர்மை விருட்சம் சொல்லி ஒரு விருட்சத்தை காமிச்சு, இது வந்து காயகல்ப மரம், இந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணி இந்த மரத்துல இருந்து ஒரு 10 சொட்டு அந்த கணயர்மை விருட்ச மரத்துடைய பாலை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா உடம்பு அழியா நிலை பெறும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மரத்தை காமிச்சாங்க. அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து மூச்சு நின்று போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சித்தருக்கு வந்து எனக்கு அந்த மூச்சை வந்து வர வச்சு எனக்கு அருள் புரிஞ்சாங்க. அதுல இருந்து இன்னும் நிறைய இறை அனுபவங்களும் இறைவனுடைய தேடல்களும் எனக்கு அதிகமாகி அது மிகவும் பெரிய அனுபவமா கிடைச்சிச்சு இந்த கன எறும்பு விருட்சம் மூலமாக. இந்த கன எறும்பு விருட்சம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம போனோம்னா எருமை மாதிரி கத்தும். மரம் கத்தும், எருமை மாடு மாதிரி கத்தும். அப்படி ஒரு அற்புதமான மரங்கள்லாம் சதுரகிரி மலையில இருக்கு. அந்த மரம் வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. அதிக அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்தது. காய்கல்பத்தை உணரக்கூடியது. தேகங்கள் நரை திரை மூப்பு தோல் சுருக்கம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை தான் அந்த சதுரகிரி மலையில உள்ள கன எறும்பு விருட்சம். 18 சித்தர்களுமே அங்க தவம் பண்றாங்க. சூலமாவும் அரிய வகை ஞானம் உடையவர்களுக்கு சூலமாவும் காட்சி தருவார்கள். சில பேருக்கு சூழ்ச்சிமும் காட்சி தருவார்கள். நிறைய அற்புதங்கள் நிறைஞ்ச மலை தான் அந்த சதுரகிரி மலை. அதை சொல்லற்கரிய ஒரு அற்புதம் நிறைஞ்ச மலை சதுரகிரி மலை. அதுல நிறைய அனுபவங்களை வந்து அந்த மலையில நான் கத்துக்கிட்டேன். கன எறும்பு அந்த மரத்தை வந்து ஆல்ரெடி சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா, இல்ல உங்களுக்கு மட்டும் அது சொல்லப்பட்டதுங்களா? இல்ல, ஆல்ரெடி நிறைய நூல்கள்ல சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கன எறும்பு சித்தது நிறைய நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. கொல்லிமலை ரகசியம், காலங்கிநாத சித்தர் வந்து போகருக்கு வந்து கன எறும்பு விருட்சத்தை பத்தி உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. அது நான் சமீப காலத்துல பார்த்தது. ஆனா நம்மளுக்கு இந்த அனுபவம் கிடைச்சது ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னே கிடைச்ச அனுபவம். கன எறும்பு விருட்சம் வந்து அந்த மரத்துடைய இலை வந்து எருமை நாக்கு மாதிரி இருக்கும். 5 இலைகள் கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு இலையும். அந்த மரத்துல தட்டணும் அப்படின்னம்னா பால், கட்டிய பால் வந்துகிட்டே இருக்கும், விடாம பால் வந்துகிட்டே இருக்கும். இப்ப உங்க அனுபவத்துல பாத்தீங்கன்னா மரம் பேசுது, பறவைகள் வந்து பாடுது, ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கய்யா. வேற அனுபவங்கள் சூட்சமா உங்களுக்கு கிடைச்சதுங்களா ஐயா உங்க இளமை காலத்துல? சூட்சமாவும், அதாவது சூட்சமா எனக்கு வந்து அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா,